சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம். ஆந்திர மாநிலம் காளகஸ்திக்கு பக்கத்தில் தொண்டமாநாடு மற்றும் பொன்னேர்பள்ளம் கிராமத்தில் சிவலிங்கங்கள் இருக்கிறதா கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நேரில் போய் பார்த்தா தொண்டமாநாடு கிராமத்தில் தற்காலிக தகரக்கூரைக்கு கீழே ஒரு சிவலிங்கமும் அதற்கு பக்கத்தில் கல்வெட்டும், அதனைத் தொடர்ந்து அரிகண்டம், நவகண்டம் மற்றும் அரிதான தூக்குதலை நடுகளும், ஒரு போரில் இறந்துபட்ட வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுகளும், அதற்கு அருகிலேயே ஒரு துர்க்கை சிலையும் இருந்தது. நாட்டில் இதே போல் ஒரு சிவலிங்கம் கல்வெட்டோடு இருந்தது. கடந்த ஜனவரி மாதம் அரண்பணி மூலமாக மீட்டு கூரை போட்டு கொடுத்தோம். இன்றைக்கி நல்ல வழிபாட்டில் அந்த கோவில் இருக்குது. இந்த கல்வெட்டை ஆய்வு செய்த போது மாரவன்மன் சுந்தரபாண்டியன் கால கல்வெட்டாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிவாலயம் இருந்ததாகவும் அதற்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் விவரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்குள்ள சுவாமிக்கு தொண்டல சுவாமிங்கிற பெயர் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த சிவன் கோவில் தான் இன்றைக்கி ஒரு தகரக்கூரைக்கு கீழே இப்படி சிவலிங்கம் மட்டும் எஞ்சி நிற்கிது. உடனடியாக ஊர் மக்களோட இணைஞ்சு அந்த சுவாமிக்கு மேலே இருந்த தற்காலிக கூரை அகற்றிட்டு 40க்கு 17ங்கிற அளவில் மேற்கூரை அமைக்கக்கூடிய பணியை தொடர்ந்தோம். இந்த தொண்டமாநாட்டுக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேர்பள்ளம்ன்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்து வயலில் ஒரு சிவலிங்க பானம் மட்டும் இருந்தது. அந்த இடத்துல செம்புரான்கல்லான கோவில் பெரிய அளவில் இருந்து அந்த கோவில் சிதைவடைஞ்சு இப்போ இந்த சிவலிங்க பானம் மட்டும் தனியாக இருந்தது. இந்த சிவலிங்க பானத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆவுடை பலிபீடம் வரவழைக்கப்பட்டு பீடங்கள் கட்டக்கூடிய பணியும், அதே நேரத்தில் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டமாநாடு சுவாமிக்கு மேற்கூரை அமைக்கக்கூடிய பணியும் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. பொன்னேர்பள்ளம் சுவாமிக்கு பீடங்களில் பிரதிஷ்டை செஞ்சு பார்வதி உடனாகிய கைலாயநாதர்கள் திருநாமம் மட்டும், தொண்டமாநாடு சுவாமிக்கு கல்வெட்டில் உள்ளபடி தொண்டல சுவாமிங்கிற திருநாமம் மட்டும் சிறப்பு வழிபாடு செஞ்சு ஊர் பொதுமக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம். இதே போல் வெட்ட வெளியில் சிவலிங்க திருமேனிகள் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமாக நாங்களே நேரில் வந்து சிவலிங்கத்தை எடுத்து திருப்பணி பண்ணி ஊர் மக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிருன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம்.